சின்ன வயசுலலாம் நம்ம டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா ஒண்ணுமே புரியாது, என்னடா எழுதுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம டாக்டர் படிக்க வந்ததுக்கப்புறம் நமக்கே புரியுது. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் எப்படி பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி தர போறேனோ. ஹை கைஸ், வெல்கம் டு எபிசோட் 36. விடிய காலையில 4:30 போல தூங்கி 9:30 எந்திரிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் பீனட் பட்டர். இன்னைக்கு நமக்கு 1:30 மணிக்கு எக்ஸாம். அதனால காலையிலே சீக்கிரமா குளிச்சுட்டு ஷூலாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. கைஸ், வீட்ல இருந்து படிச்சா தோன்றப்ப சாப்பிடலாம், ஷார்ட்ஸ்ல உட்காந்து படிக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா நான் படிச்சிட்டு இருக்கவே தூங்கிடுவேன். அதனால மார்னிங்கே குளிச்சுட்டு லைப்ரரி கிளம்பியாச்சு. கைஸ், நேற்றுக்கு போட்ட வீடியோல நிறைய பேர் நம்ம கிட்ட டயட் பத்தி கேட்டிருந்தீங்க. எல்லாரும் உங்க ஹைட் வெயிட் வச்சு பாடி மாஸ் இண்டெக்ஸ் செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணி நீங்க நார்மலான வெயிட்ல இருக்கீங்களான்னு பாருங்க. ஓவர் வெயிட்ல இருந்தா பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபுட் குவான்டிட்டி கட் பண்ணுங்க. அண்டர் வெயிட்ல இருந்தா பாடி வெயிட்டுக்கு per kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா 1:30 மணிக்கு எக்ஸாம். 11:00 லைப்ரரிக்கு வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் இருக்கு சாலிடா உட்காந்து ரிவைஸ் பண்ணலாம். ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு நேரா எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டேன். ரோல் நம்பர் செக் பண்ற இடத்துல பயங்கரமான கும்பல். ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். ஐடி கார்டு கொண்டு வரலன்னு. அப்புறமா பேக்கெட்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு எக்ஸாம்ல கஷ்டமான கொஸ்டினுக்குலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனா ஈஸியான கொஸ்டினுக்கு போய் தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன். அதனால லைட்டா டிப்ரிமேஷன். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு இந்தியன் மார்க்கெட் போலான்னு சொன்னா. அவனுக்கு மேகி வாங்கணுமா. நானும் சும்மா கேட்க பால் போடலாம் பார்த்துட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ல 6 ஜெல் வச்சுட்டு நான் கடையே வாங்குறமே ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். நம்ம அக்கௌண்ட்ல இருக்க 6 ஜெலுக்கு இந்தியன் மார்க்கெட்ல எந்த பொருளுமே கிடைக்கல. மணியும் 3:30 ஆயிடுச்சு. ஒரு ஷவர்மா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு ஷவர்மா கண்டிப்பா பத்தாது. ஷவர்மாவோட ப்ரோட்டீனுக்கு 3x. இப்போ பாத்தீங்கன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு எது சாப்பிடணும்னு தெரியல. எக் தான் சாப்பிடலாம்னு இருந்தேன். அப்புறமா மனசு ஷவர்மா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதை ஃபர்ஸ்ட் பைட் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல உறக்கம். டைமர் போட்டுட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். என் வீட்ல இருந்து வரதுக்கு 2 வழி இருக்கு. எந்த வழி சீக்கிரமா வருதுன்னு நீ கண்டுபிடிச்சே ஆகணும். நமக்கு இன்னைக்கு ஜிம்ல பேக் பைசப்ஸ் ஒர்க் அவுட். இப்போ நான் போற ஜிம்ல நான் மட்டும் தான் கைஸ் ஒரே ஒரு இந்தியன். என்னோட பழைய ஜிம்ல நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஆனா வீடியோ எடுக்கிறப்ப ஒன்னும் தெரிஞ்சுக்கல. பட் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறப்ப லைட்டா ஆக்வர்டா இருந்துச்சு. பட் இப்போ கேஷுவல் தான் கைஸ், ரொம்ப பழகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஜிம்மும் நல்லாவே செட் ஆயிடுச்சு. திரும்பி வரப்ப டைமர் போட்டு தான் வந்தேன். ஆக்சுவலி 2 வழியா வரதுமே சேம் டைம் தான் ஆகுது. வீட்டுக்கு வந்தோடனே சமையல்ல ஃபட்டாஃபட்டா இறங்கியாச்சு. நம்ம செய்யற பாஸ்தாவை பார்த்தா இட்டாலியன்காரனே பயந்துருவான் போல, அப்படி இருக்கு. சும்மா சொன்னேன் கைஸ், டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ், பை.